ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. நிறைய தகவல்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க பின்னூட்டங்களில். அது குறித்து ஒரு நிகழ்ச்சி மிக விரைவில் தொடங்கப்படும். இருக்கட்டும். புதிய அரசு முதல் முறையாக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை என்பது எப்போதுமே கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியில் ஒரு சர்ச்சையாகவே முடியும். அது ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு காரணங்களாக இருக்கும். இந்த முறை அப்படி ஏதும் இல்லை. தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கறது தான் ஆளுநர் அப்படியே வாசிப்பார். அதுதான் மரபாக இருந்துக்கிட்டு இருந்தது. கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்த ஆளுநர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் மிக சரியாக இருக்கிறது அப்படின்னா அதை ஏற்க மாட்டார். ஏன்னா சட்டம் ஒழுங்கு எல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை விளக்கம் கேட்டு பதில் அனுப்பிடுவார். இப்படி ஒரு 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 ஏட்டிக்கு போட்டியாக ஒரு இதுவாக இருந்தது அது மாதிரி. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மிக சரியாக எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டார். அதில் குறிப்பாக என்னன்னா, மாநில அரசு தொடர்ந்து மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது. போதிய இந்த நிதி நெருக்கடியிலிருந்து இதுவாகிறதுக்காக மத்திய அரசு நிதியை பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையையும் மத்திய அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர்கள் வாசிக்கிறார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ ஆளுங்கட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாஜக அரசுக்கும் நெருக்கம் இருக்கிறதா இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா இல்லையா, அனுசரிப்பு இருக்கிறதா இல்லையா என்பது இந்த ஆளுநர் உரையிலே தெரிஞ்சிடும். பொதுவாகவே ஆளுநர் உரையில் என்னென்னலாம் இருக்குது, அதில் எதனா முரண்பட்ட விஷயங்கள் ஆளுநர் தவிர்த்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது. அப்படிலாம் இல்லை. எழுதி கொடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக முடிச்சுட்டு வெளியில் போகிற மாதிரி நடந்திருக்குது. பிரச்சனையே இல்லாமல் அமைதியாக இந்த அரசு என்னென்னலாம் எழுதியிருக்கு, வஞ்சிக்கப்படுகிறது, நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது போதிய அளவில் நிதி சம்மந்தமாக குறிப்பாக கல்விக்கு நிதியை அனுப்பாமல் நீங்கள் இருக்கிறது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை அனுப்புவோம் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப அநீதி. அப்படிலாம் இருக்குது. அதுக்காக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த தீர்மானம் நிறைவேற்றதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நடத்தவும் நாங்கள் தயார்னு எழுதி கொடுக்கறத ஆளுநர் அவர்கள் வாசித்து விட்டு போயிருக்காரு. அப்படி எல்லாமே அவர் எழுதி கொடுத்தது எல்லாமே வாசிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம். குறிப்பாக இதில் 1967 அண்ணா அவர்கள், அது ஒரு புரட்சி. காங்கிரஸ் நீண்ட நெடிய காலமாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியே இருந்துகிட்டு இருந்தது. அது உடைச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போ இதே போல தான் எல்லோரையும் அரவணைச்சிக்கிட்டு முரண்பட்டவர்களை எல்லாம் கூட்டணியாக சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சியை அமைத்தார். அது புரட்சி அப்படி என்று இவர்கள் சொல்கிறார்கள். 77 ஒரு புரட்சி நடந்தது. அந்த எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகளும் அந்த எம்ஜிஆரோடு சேர்ந்து நின்று திமுக வீழ்த்தி எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அதே போல ஒரு புரட்சி இப்பொழுது நடந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள், பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சி இப்படி வர வேண்டும் என்று விரும்பி வாக்களித்தார்கள். எங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை நம்பி, அந்த வாக்கெடுப்பை நம்பி அவர் வாக்களித்தார்கள் என்பதை ஆளுநர் வாசிக்கிறார். பிறகு சபாநாயகர் தமிழில் அவருடைய உரையும் நடந்திருக்கிறது. அப்போ ஒரு மாநில அரசு எழுதி கொடுத்துருக்குது. இதில் என்ன புரட்சி நடந்துருச்சு அப்படின்றது தெரியல. ஒரு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. நேற்று வரை திமுகவோடு இருந்து ஊழலுக்கு எல்லா விதமாக துணையாக இருந்ததாக தீய சக்தி அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவர் விஜய் தான் வர்ணிக்கிறார். அவங்க எல்லாமே தீய சக்திகள். தீய சக்திகள்லாம் திமுக வெற்றி பெறுவதற்கும் அதிகாரத்தில் இருப்பதற்கும் பக்கபலமாக கூட்டணியோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே தீய சக்திகள் தான். அதை விட்டு விலகி வந்துட்ட உடனே தூய சக்திகளாக எங்களோடு வந்துட்டாங்க. இந்த வார்த்தையை இது எப்படி புரட்சியாக இது மாறும்? ஒட்டுமொத்தமாக நீங்களே தனித்து நின்று தான் போட்டிட்டீங்க. 108 தொகுதி என்பது மிகப்பெரிய அளவில் வந்திருக்குது. வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதுக்கான ஒரு கோபம், கடந்த ஆட்சியில் இருந்த கோபம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு விழுந்தது, வந்திருக்கீங்க. ஆனால் தனித்து ஆட்சியை அமைக்க முடியல. கூட்டணிக்கு நீங்கள் வேற யுத்தியை கையாண்டிருக்கலாம். அதில் யாரையெல்லாம் நீங்கள் திமுக கூட்டணியில் தீய சக்திகள் அப்படின்னு சொன்ன அந்த தீய சக்திகள் ஒரு பகுதியை இன்றைக்கி நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இது புரட்சினா எப்படின்னு தெரியல. ஆளுநர் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, ஆளுநர் வாசிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுகிறார். விவசாயிகளுக்கு 75,000 கடன் அப்படின்னா முழுதும் தள்ளுபடி, அதற்கு மேலே என்றால் 35,000 தள்ளுபடி.
50,000க்கு இவ்வளோ தள்ளுபடிலாம் வாசிச்சதுனால அது வந்து இத்தனை லட்சம் கோடிகள் அரசுக்கு வந்து இழப்பு அப்படின்னு. வெறும் 2,500 கோடிகளுக்குள்ளாக தான் அரசுக்கு வந்து இழப்பு. 12,000 கோடிகளை எல்லாம் தள்ளுபடி பண்ணது அதிமுக ஆட்சி எடப்பாடி அவர்கள் பண்ணதெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து கடன் தள்ளுபடியில் பாராபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது. முழுதும் சொன்னது வேறு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்து 5 ஏக்கர் வச்சிருக்கிற எல்லோரும் வாங்கிய கடன் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருந்தார். அதற்கு மேற்கொண்டு வாங்கியிருப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தார். அப்படி எதுவும் நிறைவேற்றப்படலை. ஆனால் அது சொன்னதை வழக்கம்போல எழுதி கொடுத்தது ஆளுநர் வந்து வாசித்து முடிச்சிட்டாரு. குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கனிம வள கொள்ளையில் வந்து நிறைய விஷயங்கள் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அது 100க்கு 100 ஏற்கக்கூடியது. ஆளுநர் உரையில் அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாங்க. அரசுக்கு வர வேண்டிய நிறைய வருவாய்கள் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறது அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை. திமுக குடும்பம்னா அது எங்கன்னு தெரியும் உங்களுக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் அவங்களுக்கு தான் போயிருக்கு. அதை தான் சொல்ல வராங்க. நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம், ஆளுநர் வெளிப்படையாக பேசலை. அரசுக்கு வர வேண்டிய பணம், முறையாக வர வேண்டிய பணம் பெருந்தொகைகள் கனிம வளத்துறையில் முறைகேடாக வேறு வழியில் சென்றிருக்கிறது. டாஸ்மார்க் விஷயத்தையும் அதில் சொல்ல வராங்க. இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறது. சரி, செஞ்சுருக்கிறது, என்ன செய்ய போகிறீங்க? மாற்று திட்டங்களை அந்த ஆளுநர் உரையில் பார்க்க முடியல. கடந்த ஆட்சி இப்படி இருந்தது. நீங்கள் வந்தீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு போட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம், இந்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்போம் அப்படின்ற அந்த உத்தரவாதம் ஆளுநர் உரையில் இல்லை. அதற்கு மாற்றாக என்னன்னா, அது வழக்கம் போல் நாங்கள் வந்து அதை வெளிப்படைத்தன்மையான கான்ட்ராக்ட், வெளிப்படைத்தன்மையான ஒரு இதை கொண்டு வருவோம், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆளுநர் உரையில் அதுதான் இருக்குது. சட்டவிரோதமாக போன அந்த பணம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்றத ஒத்துக்கிறாங்க ஆளுநர் உரையில். அதை வந்து மீட்கப்படுமா, அவர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்யப்படுமா, உரிய சட்ட நடவடிக்கைகள் ஆளாவார்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த பணங்கள் எல்லாம் இப்படி போயிருக்குது, லீக்கேஜ் ஆகிருக்குன்றாங்க. பணங்கள் எல்லாம் வேறு வழியில் போயிருக்கிறது கனிம வளத்துறையில். உரிய நடவடிக்கைன்றதும் இல்லை. அது வந்து வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் இனி வரும் காலத்தில் திருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போனதை பற்றி, அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை பற்றி ஹார்ட் டிஸ்கில் வந்து கவர்னர் உரையில் சொல்லலை. தேர்தலின் போது நீங்கள் சொன்னது வந்து அண்ணன் சீர், கல்யாணமானாக்கா ஒரு சவரன், அதுக்கு அடுத்தது அண்ணன் சீர், அது குழந்தை பிறந்தாக்கா மோதிரம், எல்லா பெண்களுக்கும் 2,500 ரூபா கொடுக்கப்படும். டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்துட்டு 4,500 ரூபா, பட்டதாரியாக முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 5,000, விவசாயிகள் கடன், இப்படியாக நாங்கள் முழுசும் தள்ளுபடி பண்ணிவிடுவோம் சொன்னது. இப்படின்னு சொல்லி கொடுத்த அடுக்கடுக்காக கொடுத்த அந்த வாக்குறுதி, அப்புறம் தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், இப்படி நீ சொன்ன எந்த வாக்குறுதிகள் எதுவுமே அந்த ஆளுநர் உரையில் இல்லை. ஆளுநர் உரையில் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம், இது எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்றதோ. இப்போ நிதி நெருக்கடி இருக்கிறது, அது இந்த நிதி நெருக்கடி எதுவரை இருக்கும், நாங்கள் எந்த ஆண்டுலேருந்து நிறைவேற்றுவோம், இல்லை இன்னும் எத்தனை மாதங்கள் இதுக்கான இடைவெளி இருக்கும், இதுக்குள்ளே நாங்கள் சரி பண்ணிவிட்டு வந்து செய்வோம் அப்படின்னு எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இந்த ஆளுநர் உரையில் இல்லை. இதுதான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட பிறகு வந்து வெளியில் பேட்டி கொடுத்த போது, நீங்கள் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாம் இருக்குது, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி தான் வாக்கு உங்களுக்கு மக்கள் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் ஆளுநர் உரையில் அதெல்லாம் ஒரு வார்த்தையும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு இது. அடுத்தது வந்து மின் பற்றாக்குறை இருக்குது, மின் வெட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் எடப்பாடி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறப்ப நக்கல் அடிச்சிருந்தார். கடந்த ஆட்சியில் மின்வெட்டு நடக்கிறப்ப அணில் வந்து ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அணில் வந்து அந்த லைனில் ஓடுறதா, மின் கம்பியில் ஓடுறது கடிக்கிறதால தான் மின்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர்கள் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தாவேக அரசு. மின்வெட்டுன்னா என்னன்னா உடனடியாக பீஸ் கேரியர் அங்கங்கே போய் எல்லா இடத்துலையுமே பீஸ் கேரியர் பிடிங்கிட்டு இருப்பாங்க. சரி, பீஸ் கேரியர் பிடுங்கினா கூட அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் அங்கே போயிட்டு அவர் வந்து வேற ஒரு அந்த ஒயரை எடுத்துகிட்டு வேற ஒரு ஃபீஸ் போகிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன எதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? இல்லை அந்தமான் நிக்கோபர் தீவுலேருந்து அதுக்கான டெக்னீஷியன் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கிய ஏர்போர்ட்டில் இருந்துட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃப்ளக்கை போடுறதுக்கு, ஏன்னா புதிய நுணுக்கத்தில் இருக்குது இல்லை, நீங்கள் தாவேக அரசில் அந்த உங்களுக்கு ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்கன்னா போட முடியாது இல்லை.
ஆக அந்த காரணம் ஏற்புடையதல்ல. ஒரு பகுதியில் யாரும் செய்திருக்கிறாருன்னு நீங்கள் எடுத்து போட்டீங்கன்னா கூட உடனடியாக அதை வந்து அடுத்த ஒரு 15 நிமிடத்தில் சரி உடனடியாக எலக்ட்ரீஷியன் அங்கே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மின்சாரம் எவ்வளவு, எத்தனை எத்தனை மெகாவாட் வாங்குறீங்க, இப்போ தேவைப்படுவது எவ்வளவு, எத்தனை மெகாவாட் தேவைப்படுது, பற்றாக்குறை இருக்குது, இந்த பற்றாக்குறையை வந்து வெளியிலேருந்து எவ்வளோ விரைவாக வாங்க முடியும் அப்படின்றத ஆளுநர் உரையில் நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. இதற்கான சொல்யூஷன் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்தது வேளாண் விவசாயிகள் முற்று முழுதாக பாதுகாக்கப்படுவார்கள் இந்த ஆட்சியில். அவர்களுக்கு உரிய கடன்கள் எல்லா வகையிலும் வந்து தேர்தல் வாக்குறுதி சொன்னதைப் போலவே ஆளுநர் உரையில் அவர்களுக்கான கடன் வந்து உரிய முறையில் உடனே வழங்கப்படும், அவர்களுக்கான இது எல்லாமே செய்யப்படும், வேளாண் விவசாயிகளை வந்து கைவிடாது இந்த அரசு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதற்கு அப்படியே கவுண்டராக வந்து நீங்கள் தமீம் அன்சாரி இருக்கிறார் இல்லைங்களா, திமுக சின்னத்தில் நின்று தான் போட்டிட்டு இருந்தார். அவர் வந்து வெளியில் இருக்கப்ப நான் சிதம்பரம் தொகுதி என்னுடைய தொகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மத்திய அரசுக்கிட்ட அனுமதி கொடுத்துருக்குது இந்த அரசு. இதை பற்றி கவர்னர் விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் சிதம்பரம் தொகுதியில். முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அது ஒரு வேளாண் பகுதியாக எல்லாம் இருக்குது. ஹைட்ரோ கார்பன் குழாய் கிணறுகள் வந்து கொண்டு வந்துருச்சுனாக்கா அது மண் வளம் முழுக்க முழுக்க போயிடும். அது ஒரு காலகட்டத்தில் கசிவு ஏற்படும். ஒரு அது பிற்பாடு அந்த பகுதி முழுக்க விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக இருக்காது. குடிநீர் தட்டுப்பாடும் வரும். இவ்வளவு பிரச்சனைகள் வரும். சுற்றுச்சூழலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் ஆளுநர் உரையில் வந்து சொல்லியிருக்கிற இந்த அரசு ஆளுநர் வாசிச்சிருக்கிறார். சுற்றுச்சூழலில் சமரசம் இருக்காது, குறிப்பாக சதுப்பு நில காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு பாதுகாக்கப்பட்ட அந்த காடுகள், இப்படியான இந்த விடயங்கள் இதில் வந்து சமரசம் இருக்காது சுற்றுச்சூழல் விடயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்கள் பகுதியில் நடந்திருக்கு 4 ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அந்த குழாய் கிணறுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு பதிலும் இல்லை, ஒன்றுமே சொல்லலை ஆளுநர் உரையில். நடுவில் நிறைய பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் உரையில் இந்த வெற்றி பெறுவதற்கு முன்பு விஜய் அவர்கள் என்னெல்லாம் மக்கள்கிட்ட பேசினாரோ அதில் ஒரு பெரும்பகுதி இதில் காணலை. பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சிங்கப்பெண் திட்டம் கொண்டுட்டு வரதை பற்றி சொல்லி அதுக்கான நிதி இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், இவ்வளோ காவலர்கள் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிங்க் கலரை வந்து கலர் மாற்றிருக்கீங்க அப்படின்னு ஏற்கனவே திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் சிங்கப்பெண் திட்டம் வந்து நீங்கள் அறிவிச்சிட்ட பிறகும் கூட தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி இல்லை, எதுவும் சொல்லலை. அந்த சிங்கப்பெண் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இந்த விஜய் அரசு. அதாவது ஆளுநர் உரை என்பது விஜய் அரசு எழுதி கொடுப்பதை அவர் வாசிச்சிருக்கிறார். ஆக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு 2 பேருக்குள்ளார மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். நம்ம ஓரளவுக்கு ஒரு பிரச்சனையும் பண்ணலை, நல்லா கவனிங்க. வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட மரியாதை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக தான் கும்பிட்டுக்கிட்டே போகிறாரு. பேருக்கு இந்த பக்கம் திரும்பினார். என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்பவும் தாவேக பக்கமே பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் போகிறாரு. திமுக இதில் வந்துட்டு கருப்பு பேட்சை அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க. அது கடந்த ஆட்சியில் வந்து அவங்க கருப்பு பேட்சை அணிந்து வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத அமைச்சர் அவர்கள் வந்துட்டு அதை பற்றி சொல்கிறாரு. இப்போ வந்து தவறி எங்கள் ஆட்சியில் வந்து எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. தவறி திமுக ஏன் கருப்பு பேட்சோடு வந்தது, என்ன காரணம்? இது முதல் கூட்டம். சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் விமர்சனம் பண்ணுறது வேறு. திமுக நீங்கள் எந்த காரணத்துக்காக கருப்பு பேட்சை அணிஞ்சிக்கிட்டு வந்தீங்க? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, இது எல்லாம் பேச வேண்டிய விடயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு நேரம் இல்லை. முதல் கூட்டம் தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். என்னன்றது அடுத்தடுத்தது பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு 6 மாதம்லாம் காத்துட்டு இருக்கணும். 6 மாதம் கழித்து தான் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுங்களுக்கு வந்து போலீஸ் நடவடிக்கை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி சொல்லணும்னு கூட சொல்லலை. ஆனால் மற்ற விடயங்கள் வந்துட்டு ஒரு அவகாசம் வேணும். எதுக்கு உடனே கருப்பு பேட்சி இப்போ அணிஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னு திமுக அணிஞ்சிட்டு வந்ததுன்னு தெரியல. இந்த விடயங்கள்லாம் ஆனால் இந்த பக்கம் பார்த்து கும்பிடவே இல்லை. வணக்கம்னு இப்படியே தான் போயிட்டார் ஆளுநர். ஆக ஒரு இதில் இருக்குது. இதில் இன்னொரு விடயம் என்னென்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு பெரிய அல்வாவை வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் நல்ல முயற்சி எடுத்திருந்தார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 18ஆம் தேதி நடப்பதற்கு முன்பாக இதெல்லாம் பேசுபொருளாக்கப்பட வேண்டும், அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு துணிச்சலாக செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் வந்து இருக்கிறாரு. அந்த கட்சியில் தாவேகா சார்பாக எல்லா கட்சிக்குமே அழைப்பு கொடுத்துருந்தாங்க, போய் நேரில் அழைச்சிருந்தாங்க. எல்லா கட்சி நிர்வாகிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கலந்து கொண்டது. பாரதிய ஜனதா கட்சியும் கலந்து கொண்டது. ஆளுங்கட்சி தாவேகா சார்பாக கலந்து கொண்டு இருக்கும்போது
அந்த ஆளுங்கட்சி சார்பாக வந்திருந்த நிர்வாகி இருக்கிறார்ல, டன், ஓகே, முடிஞ்சிருச்சு, நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுங்க, வர 18ஆம் தேதி எங்கள் தலைவர் அறிவிச்சிருவாரு சாதிவாரி கணக்கெடுப்பு. ஓகே, ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல டன், முடிஞ்சிருச்சு, ஓகே, நிறைவேற்றுறோம், இதுதான் நாங்கள் செய்ய போகிறோம், இப்படிலாம் அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியத்தை உணர்ந்து அனைத்து கட்சிகளையுமே ஒன்றா பேசி ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு கொடுத்து அவரும் சந்தித்து கொடுக்குறாரு. அதை பிரதானமான விஷயம் சாதிவாரிக்கு. ஆனால் ஆளுநர் ஊரில் அது இல்லை, அல்வா கொடுத்தாச்சு. வழக்கம் போலவே ஒன்றிய அரசு, நம்ம ஸ்டாலின் அரசு சொன்னதில்லை திராவிட மாடல், அதை அச்சப்பா அப்படின்னு நகல் எடுத்துகிட்டு செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. தாவேக்கா திராவிடத்தினுடைய ஒரு ஜெராக்ஸாக இருக்குது, ஒரு நகலாக இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, மாநில உரிமை பிரச்சனையிலிருந்து அப்படின்னா அதை நம்ப மாட்டிருக்கீங்க. இப்போ என்ன சொல்கிறாரு அவர் இதில் வந்துட்டு, ஒன்றிய அரசு சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், வலியுறுத்துவோம், அது முடிச்சிச்சின பிறகு வந்து நாங்கள் சமூக நீதி ஆய்வு கணக்கை நாங்கள் இங்கே பார்த்துக்குவோம். எதனா புரியுதா உங்களுக்கு? சாதி வாரி கணக்கு எடுத்தாவே தெரிஞ்சிடும் சமூக நீதி. திமுக அரசு தான் அப்படி வந்து பெரிய ஒரு உருட்டிச்சு. நாங்கள் சமூக நீதி கண்காணிப்பு, சமூக நீதி ஆய்வு பண்ண போகிறோம், சமூக நீதி தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கிறதா, எந்தெந்த துறையில் சமூக நீதி இல்லை என்பதை ஆய்வு செய்வோன்னு ஒரு துறையை போட்டாங்க, சமூக நீதி கண்காணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவர் சுப வீரபாண்டியன் ஆகிய அவர்களை தான் போட்டிருந்தாங்க. அவரும் குறுக்கு நெடுக்கமாக ஓடிட்டு இருந்தார் தமிழ்நாடு முழுக்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லியிருக்கிறது, என்ன ஆய்வு செய்திருக்கிறாரு, எந்தெந்த துறையில் சமூக நீதி இல்லாமல் இருக்குது, எங்கெங்கே ரொம்ப சுரண்டி இருக்கிறீங்க, என்ன ஏது கணக்குன்னு கேட்டால் அது இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆர்டிஐயில் போய் கேட்டாக்கா அரசிடம், உரிய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்டால் கொடுப்பா, அதான் அதுக்கு பேர் தான் ஆர்டிஐனா, இல்லை, வரல. அந்த உருட்டு அப்படியே இங்கே உருட்டுது தாவேக்கா. என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம், தேர்தலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நாங்கள் முன்னாடி மத்திய அரசு எடுத்துட்ட பிறகு நாங்கள் சமூக நீதி இருக்குதா இல்லையான்னு அப்புறமா உள்ள ஆய்வு பண்ணுவோம். யாருக்கு பிறகு வந்து விளக்கமாக அதை பற்றி சொல்கிறாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நாங்கள் முதல்ல மத்திய அரசு ஏற்கனவே சொன்னது தான், சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும்னு நாங்கள் சொன்னது. மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்திட்டா அப்புறமா நாங்கள் வந்து சமூக நீதி கணக்கை ஆய்வு செய்வோம். என்ன ஆய்வு செய்வீங்க? இல்லை, ஆளுநர் உரையில் சமூக நீதியை கட்டி காக்கக்கூடிய அரசு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. நிறைய முரண்பாடுகள் இதில் இந்த அரசில். ஒன்றில் ஒரு வெற்று அறிக்கையை எழுதி ஆளுநர் அவர்களுக்கு கொடுத்த ஆளுநருடைய உரை வெற்று அறிக்கை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரலாம். இப்போ திமுக பேட்ச் குத்திட்டு வந்தது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயம், எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் இன்னும் அவகாசம் கொடுக்கணும், இந்த அரசுக்கு, விஜய் அரசுக்கு அவகாசம் கொடுக்கணும். அந்த விமர்சனத்தையும் நான் வைக்கிறேன், அது வந்து தவறு. அவளை நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு, சகிச்சிக்க முடியல, தாவேக்காவுடைய வெற்றியை சகிச்சிக்க முடியலையோ அப்படின்றது ஒரு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நீங்கள் கருப்பு பேட்சோட வந்திருக்கீங்க. அப்படி நீங்கள் இப்போ வந்து உடனடியாக அப்படி செய்ய வேண்டிய பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து பாலியல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுக்கு அடிப்படை காரணம் அதுக்கு அந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை விஜய் அரசு எடுக்க வேண்டும். எப்படிலாம் எடுக்கணும், எவ்வளவுலாம் குற்றங்கள் நடந்திருக்குன்னு டேட்டாவாக வந்து ராவணாவில் தனியாக பேசி போட்டிருக்கிறேன். அது வேற வந்து. ஆனால் திமுக நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ எதுக்கு கருப்பு பேட்ச்ன்ற கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் தாவேக்கா வந்து கொடுத்துருக்கு ஒரு வெற்று அறிக்கையை தான் கவர்னர் உரையில் வந்து இருக்குது, எதுவுமே இல்லை. அந்த கல்வி பற்றி வந்து எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் சுகாதாரம், இது வழக்கம் போல் இருக்குது. இது என்ன மாதம், ஜூன் மாதம், பள்ளி கல்வியெல்லாம் கிட்டத்தட்ட பள்ளிகள் எல்லாமே திறந்துடுச்சு. தனியார் பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கவனிக்கணும், அரசு நிதி உதவியில் இயங்குகிற பள்ளிகளில் கூட சிறப்பு கட்டணம்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுறாங்க பல ஆயிரத்துக்கு. அது எப்படி வசூல் பண்ண முடியும்? அதுக்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கீங்க? தனியார் பள்ளிகள்லாம் அந்த நேரத்தில் எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டு இருக்குது. இதில் கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் ராஜ்மோகன் அவர்கள், அதாவது அவங்க நகையெல்லாம் வந்து இருக்கிற நகையெல்லாம் வச்சு வந்து தனியார் கல்வியை தொடங்குறாங்களாம். அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது. எனக்கு புரியல, எந்த நகையை வச்சு பள்ளிக்கூடத்தை உடனே திறந்துட முடியும்? ஒரு 100 ஒரு மனிதர் 100 ஒரு 200 சவரன்
ஒரு 5 கிலோ நகையை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆனால் 10 கிலோ நகையை வச்சுட்டு இருக்க முடியுமா? அது விற்று பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க முடியுமா? அவங்க கஷ்டப்படுறாங்களாம் தனியார் பள்ளிகள். அதை தான் பழக்கம் ஒன்றும் இல்லை. திமுகவில் என்னென்னலாம் நடந்ததோ பள்ளி கல்வித்துறையில் அது அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். அது வேற ஒன்றும் எனக்கு தோணலை. வசூல் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா பள்ளிகளுமே. அதை பற்றி பெற்றோர்கள் வந்து எந்த பெற்றோர்கள் உங்களை விரும்பி விரும்பி குழந்தைகள் சொன்னிச்சு விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எங்கள் பிள்ளைங்கள்லாம் சொன்னிச்சுன்னு நம்பி வாக்களித்தார்களோ அந்த பெற்றோர்கள் இன்னும் கடன் வாங்கி கொள்ள அடிக்கிறாங்க எல்லா தனியார் பள்ளிகள். அதுக்கான இந்த கவர்னர் உரையில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே பேசலை. பல கேள்விகள் வந்து இருக்குது. ஆளுநர் உரை என்பது திரும்ப திரும்ப அந்த அரசு என்னெல்லாம் நாங்கள் வந்தால் செய்வோம். இப்போ ஒரு விஷயம் வந்து கனிம வளத்துறையில், அதுக்கடுத்து இருந்த அரசு ஊழியர்கள், கல்லூரி உதவி பேராசிரியர்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு வந்து நியமிக்கப்படுவார்கள். உண்மையிலேயே அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதாவது முனைவர் பட்டம் கூட வாங்கிட்டு எல்லாருமே பதிவு செய்துட்டு நீங்கள் வைத்த அனைத்து விதமான தேர்வுகளும் அவங்க தயாராகிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளில் விலை பேசப்பட்டது பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த விடயங்களை பற்றி ராவணாவில் சொல்லியிருந்தேன். ஒரு அமைச்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியுடைய அந்த ட்ரஸ்டினுடைய செயலாளர் அரசு நீதிமன்றம் சார்பாக நியமிக்கப்பட்டவர் 2 பேருக்கும் நடந்த வார். ஒரு பதவிக்கும் குறைந்தது 75 லட்சத்துலேருந்து 50 லட்சம் உதவி பேராசிரியர்களுக்கான பதவி நியமனத்தை கிட்டத்தட்ட 130 கிட்ட உதவி பேராசிரியர் பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் முழுக்க போட வேண்டியது. மொத்த பைசா வாங்காமல் நேர்மையாக தான் நடத்தவனு செயலாளர் நிற்கிறாரு. அவர் முற்போக்கு தளங்களில் இயங்கிய ஒரு பெரிய நெய்வேலியில் பொறியாளராக இருந்தவர். அவர் துரைக்கண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் பொன்முடி வந்து பேரம் பேசுகிறாரு, ஆளை வச்சு மிரட்டி பார்க்குறேன், என்னென்னோ நடக்குது. வெளிப்படையாக அதெல்லாம் வந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் ஒன்று வெளிப்படைத்தன்மையாக இன்டர்வியூ நடத்தி போட்டாங்க. அதை தாண்டி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவன் முனைவர் பட்டம் படிச்சுட்டு உரிய தகுதியோட அங்கீகாரத்தோடு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட 50 லட்சம் 75 லட்சம்னு பேரம் பேசினா அது விளங்குமா? கல்வி கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு அப்புறம் எப்படி கல்வியை நடத்துவார? வேற என்ன பண்ணிட்டு இருப்பாரு? உங்களுக்கு ஒரு அடிப்படை இது கூட ஒரு எத்திக்குன்னு சொல்லுவாங்களா, அது கூட ஒரு தர்ம நியாயம் எதுவுமே இல்லாமல் கடந்த ஆட்சியில் நடந்தது. இந்த ஆட்சியில் அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குது தாவேக அரசு. விஜய் உண்மையிலே உதவி பேராசிரியர்கள் இந்த மாதிரியான காலி பணியிடங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு சில இதில் நடந்திருக்கிறத நானே பேசியிருக்கிறேன். தாவேக அரசில் ஒரு துறையில் பதவி உயர்வுக்கு பணம் வாங்காமல் போட்டிருக்காங்க, வரவேற்கக்கூடிய விஷயம்னு பேசியிருக்கிறார். அதை போல் இந்த பள்ளி கல்வி துறையில் வேலையை வந்து காலி பணியிடங்களை நிறுத்துறதுல பணம் வாங்காமல் சீனியாரிட்டி அடிப்படையில் தகுதி உள்ளவர்களுக்கு முதல் இடத்துல எல்லாருமே நீங்கள் நிரப்பி கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. அதை நீங்கள் செய்கிறதா சொல்லியிருக்கீங்க ஆளுநர் உரையில். உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. ஆளுநர் உரையில் இந்த பகுதியை வரவேற்கக்கூடியது. இப்படி நிறைய விடயங்களை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். முக்கியமான விஷயம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை போல இந்த அரசு இருக்கும். எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற அளவில் இருக்கும். பாராபட்சம் இருக்காது அப்படின்றது. பெண்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்யப்படும். குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு திருநங்கைகளுக்கான விஷயங்கள் வந்து எல்லாமே முன்னுரிமை இருக்கும். அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% நாங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. விளையாட்டுத்துறையில் வந்து அது உண்மையிலேயே கேவலம் தான். தமிழ்நாட்டில் மகா மோசமான. நாங்களாம் எங்களுடைய 2 பிள்ளைங்களும் ஒரு விளையாட்டுத்துறையில் வந்து வச்சுக்கிட்டு தேசிய அளவில் நடக்கிற போட்டிகள் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு என்ன பாடுபடணும் ஒரு குழந்தைன்னு. டங்கல் படத்தில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் சந்தித்தோம். இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அந்த விளையாட்டுத்துறையில் ஏற்கனவே ஆர்வமாக இருந்த ஆதவ் அர்ஜுன் சில விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்கார். சர்வதேச அளவில் விளையாட்டுத்துறையில் போதிய அந்த உயர்கல்வின்றதை இன்னும் முழுமை இல்லாமல் இங்கே இருக்குது. சர்வதேச தரத்தோட கூடிய அந்த பயிற்சி எல்லா தரப்புக்கும் எல்லாத்துக்கும் எளிதாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அரசு தரப்பில் முன்னெடுத்துக்கணும். அது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, போட்டி நடக்கிறப்ப அவங்க போக வர எல்லா இதுவுமே வந்துட்டு அரசே பொறுப்பேற்றுக்கணும். இப்போ சில விஷயங்கள் மட்டும்தான் அரசுக்கிட்ட இருக்குது. இப்போ தனியார் நிறுவனங்கள் நிறைய சேர்ந்து போட்டிகள் வந்து நிறைய குழுக்கள் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்துது. ஆனால் அவங்கள தான் போய் கலந்துக்கிட்டு வரணும்.
அதெல்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அரசு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இந்த ஆளுநர் உரையில் ஒரு திருத்தம் வந்திருக்கும். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த சொல்கிறதா வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வரவேற்கக்கூடியது. அடுத்தது எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய இது வந்தாலும் சரி, அது இமயமலையே குறுக்க வந்தாலும் அப்படின்ற அர்த்தத்தில் வந்தாலும் கூட எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு இந்த அரசு உங்களுக்காக செயல்படும். விவசாயிகளுக்கு வந்தோடனே இப்போ நாமம் போட்டுக்கிட்டு போராடினாங்களா, அந்த மாதிரி செயல்படுவார்களா? இல்லை நாங்கள் வந்து எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையும் செய்துட்டு லஞ்சம் ஒரு பைசா கூட இல்லாமல் நாங்கள் செயல்படுவோமா அப்படின்றத பற்றி எதுவும் உத்தரவாதம் எதுவும் சொல்லலை. வசனங்கள் வந்திருக்கிறது. வறுமை இல்லாத தமிழ்நாடு, அடுத்தது வாழ்வாதாரம் எல்லாருக்கும் நல்ல வாழ்வாதாரம் இருக்கும். மாநில நிர்வாகம்ன்றது நிறைய கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. இந்த மாநில நிர்வாகம் நிறைய கரெக்டாகி இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்ற மாதிரி இதெல்லாம் வந்து சரி பண்ணி மக்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் செய்வோம் சொல்லியிருக்கிறீங்க. அதற்கான திட்டங்களை எப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்ல வரல. நீங்கள் சமூக நீதி அப்படின்றது 67% இடஒதுக்கீடுன்றதை நாங்கள் முழுதும் செய்வோம் அப்படின்றத சொல்ல வரீங்க. எஸ்சி எஸ்டிக்கான கல்வி, வீடு, பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கும். இந்த பணம் ஒரு முறையும் மத்திய அரசு வந்து ஒதுக்குது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 20,000 கோடி கிட்ட அந்த மக்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்குது. இந்த அரசு முறையாக அந்த மக்களுக்கு செயல்படுத்தி இருந்தாங்கன்னா அடுத்த ஆண்டு அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வசதி வாய்ப்போடு வந்து நல்லபடியாக இருந்திருக்கும். ஆனால் இன்னும் வறுமையில் இருக்கிறாங்க. இன்னும் மத்திய அரசு பணம் ஒதுக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கடந்த ஆட்சியில் இந்த அரசு இந்த மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கிய அந்த பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடித்து எப்படியெல்லாம் மடமாற்றினாங்கன்றது எல்லாருக்குமே ஊரறிஞ்ச விஷயம். அதற்காக அதாவது அதுக்கான நடவடிக்கை இப்படியான இந்த பணத்தை வந்து தவறாக பயன்படுத்துனதுக்கு இந்த விஜய் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத நீங்கள் எதுவுமே சொல்லலை ஆளுநர் உரையில். நீங்களும் வழக்கமாக வந்து அந்த மக்களுக்கு எல்லாமே செய்யப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் எல்லா கொடுத்த வாக்குறுதியும் நாங்கள் நிறைவேற்றோம், எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க 10ஆம் வகுப்பில். ஆனால் அவர்களுக்கான பணியிடங்கள் ஆண்டு கணக்காக இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து தொடங்கி பிறகு திமுக ஆட்சி வரைக்கும் நிறைவேற்ற முடியாமல் போயிட்டு இன்றும் வந்து விஜய் ஆட்சியில் வந்து 2 மாதங்கள் கடந்தும் ஒன்றும் அது என்னன்னு தெரியல. அதுக்கான உத்தரவாதம் நீங்கள் எதுவும் கொடுக்கல. நீங்களும் வந்து அவங்கள ஒப்பந்த ஊழியர்களாக வைத்து கொண்டிருக்க போகிறீங்களா? மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் எல்லா துறையிலுமே எடுத்து வைக்கிறவங்களுக்கு உடனடியாக நிரந்தரமாக போடுவோமா, இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு தெளிவில்லாத ஒரு ஆளுநர் உரையாக இது இருக்கிறது. இது என்னுடைய பார்வையில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ இந்த கட்சி சார்பாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம், இது எனக்கு ஒன்றும் அதில் ஒரு பெரிய விஷயமா தெரியல. சர்ச்சையாகக்கூடிய விஷயமா எனக்கு தெரியல. தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அதுதான் நமக்கு வேணும். வந்தே மாதரம் பாடுறாங்க இல்லைன்றதெல்லாம் இல்லை. அதுக்கு அடுத்தது முடிக்கிறப்ப ஜனகணமன தேசிய கீதத்தை பாடி முடித்தாங்க. இது ஒரு இஷ்யூவாக இல்லாமல் இதை தாண்டின நிறைய செய்திகள் வந்து பேசப்பட வேண்டியது இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த ஆளுநர் உரையில் கிணத்த மாதிரி ஆளுநர் உரையில் நீங்கள் கொடுத்துருந்துருக்கிற அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, 2500 ரூபாய் எல்லா பெண்களுக்கும், அப்புறம் எல்லா இடத்துக்குமே பேருந்து போக வர இலவசம், அதுக்கான மாற்று திட்டங்கள் என்ன ஏதுன்னு சொல்ல வரல. 2031 வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து 15 மில்லியன் அளவுக்கு உயர்த்தப்படும். இதே தான் ஸ்டாலின் அவர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ நீங்கள் எடுத்த வெள்ள அறிக்கையில் வந்து பார்த்தா 78,000 கோடி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க. இதற்கான தீர்வு என்ன, இதுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்றது சொல்லலை. குறிப்பாக இந்த ஆளுநர் உரையில் வருவாயை பெருக்குவதற்கு, இன்கம் இருக்குல்ல, இந்த மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்கு வட்டியெல்லாம் போட்டக்கூடாது, வரியெல்லாம் உயர்த்தக்கூடாது, வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் என்னன்றதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. மீனவர்கள் பிரச்சனையை வழக்கம் போல் கடிதம் எழுதுவோம், கோரிக்கை வைப்போம் ஒன்றிய அரசுக்கு, அதுதான் சொல்லியிருக்கிறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பும் கடிதம் எழுதுவோம், கோரிக்கை வைப்போம், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிதியை கேட்போம், நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுவோம் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மும்மொழி கொள்கையில் 2 மொழி கொள்கை, அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயங்கள். இந்த மும்மொழி கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நிதியை கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்றதெல்லாம் இல்லை. நாங்கள் இருமொழி கொள்கை தான், இதை தான் நாங்கள் வச்சுக்கிட்டு இருப்போம், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுல நியாயமான விஷயம். தாவேக்கு அதில் உறுதியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதை தாண்டி பெரியதாக ஒன்றும் இல்லை. மீனவர்கள் தாக்கப்படுற அந்த விஷயத்துக்கு உறுதியாக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? வழக்கம்போல நாங்கள் கோரிக்கை வைப்போம், மத்திய அரசை கேட்டுக்கொள்வோம், வலியுறுத்துவோம், இதுதான் இருக்குது ஆளுநர் உரையில், வேற ஒன்றுமே இல்லை.
எல்லாவற்றுக்கும் மேலாக ராவணாவனுடைய ஒரு சிறப்பு பார்வை என்ன அப்படின்னா சொல்லி முடிச்சிடுறேன். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, போர்க்குற்றமும் இல்லை, அது ஒரு இனப்படுகொலை, ஜெனோசைடு. அது இந்திய அரசு எந்த விதமான பொருளாதார உதவியும் இலங்கைக்கு செய்யக்கூடாது. சர்வதேச விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைப்பு கொடுக்கணும். தனி ஈழம் அமைவதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு வேண்டிய குரலை உயர்த்த வேண்டும். இதெல்லாம் இந்த அரசு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானம் கொண்டு வந்திருந்தார். பிறகு அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் மட்டும் மௌனமாக இருந்தது. அனைத்து கட்சிகளும் கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருச்சு. பிறகு 2021 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையிலும் இதே தீர்மானம் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. வலியுறுத்தப்பட்டது. நாங்கள் தமிழ்நாட்டின் சார்பாக இந்த குரலை உயர்த்தி கொண்டே இருப்போம் சொல்லிட்டு விஜய் அவர்கள்கிட்ட அது காணலை. ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் அது பேசு பொருளாக, அது ஒரு அரசியலாக இருக்கிறது. நமக்கு அருகில் இருந்த தமிழ் இனம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எங்கோ இருக்கக்கூடிய ஒரு இந்து என்ற ஒரு அடிப்படையில் மட்டும் இந்தியா உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு வேண்டிய குரல்களெல்லாம் கொடுக்கும்போது, இவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு அடிப்படையில், ஒரு தொப்புள் கொடி உறவு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இந்த விஜய் அரசு என்ன பதிலை வைத்திருக்கிறது? இதை பற்றி திரும்ப ரீகால் பண்ணுதா? இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் திரும்ப நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த மாதிரி செய்ய போகிறோம், மத்திய அரசுக்கு வலியுறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? எதுவுமே காணதில்லை. இது ஏன் பேசலை அப்படின்றது தெரியல. அடுத்தது ஒரு 3 நாள், அதில் கூட குறுகிய நாட்களாக இருக்கிறது, வினாவிடை நேரம் குறைக்கப்படும், அது இருக்காது அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த விமர்சனங்கள் வெளியே வரும், பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.